இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு நம்ம கூகுளோட கோலாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு சைன்இன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை சைன்இன் பண்ணிவிட்டு கூகுள் மெயில் ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு மேலே உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்னவோ ஸோ அந்த நேமை ரீநேம் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கோடு டைப் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஒவ்வொன்றா டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராப்பராக இந்த மாதிரி ரன் ஆகிட்டு உங்களுக்கு ப்ராப்பர் அவுட்புட் வந்துடும். உங்களுக்கு இது எல்லாம் ப்ராப்பர் ரன் பண்ண பின்னாடி கூகுள் கோலாப்ல இருந்தே ஒரு ப்ரைவேட்டாக ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க்கை நீங்கள் இன்னொரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டு ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு HTML கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது ஜென்ரேட் ஆகும். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டோட லாஜிக்கே அதுதான். ஸோ நம்ம என்ன வெப்சைட் வேணுமோ அந்த வெப்சைட்டோட ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி அது ஒரு கோடு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணி இதை நம்ம ஒரு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ப்ராஜெக்டோடது. ஸோ இந்த கோடை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதான் என்னோடய அவுட்புட்டு. இந்த கோடை கோலாப்ல இருந்து ஃபைலில் போயிட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷனில் அந்த நோட் புக் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இன்னொன்று ஷேரபிள் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டும் நம்ம கோலாபோட லிங்க்கை ஷேர் பண்ணிங்க அந்த லிங்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு ஹிட்டாப்பில் போயிட்டு உங்களுக்கு அகெயின் சைன்இன் பண்ணிட்டு லிங்க் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு ஒரு ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணணும். அந்த ரெபாசிட்ரியோட விசிபிலிட்டி மோட் வந்து கண்டிப்பாக பப்ளிக்காக தான் இருக்கணும். ஸோ கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸு டைட்டில் எல்லாமே நீங்கள் என்னவோ அதை ப்ராப்பராக கொடுத்துட்டு க்ரியேட் ரெபாசிட்ரி கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும். கூகுளோட கோலாப் அந்த ஷேரபிள் லிங்க் ஒரு நியூ டேப்பில் ரன் பண்ணி பார்த்தோம் இல்லையா அவுட்புட், அந்த லிங்க்கையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபுல்லாக அவங்க எங்கே இருந்தாலும் விசிபிள் அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். அவங்க ரன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் பண்ணிங்களா பண்ணலையாங்கிறத அவங்க இதை வச்சு செக் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ரெபாசிட்டியில் ஆட் பண்ணாலும் கடைசியாக கமிட் சேஞ்சஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும்.